Our beloved Father Bishop had a special purpose on opening educational institutions to serve for the society and for the nation's building. Yes, his priority was to educate and serve the poor. Even in 1952, he used films and projectors to educate the children in boarding schools and technical schools. Let us now see how his technological modern era has been educated our students. What do our students choose? Machines or humans? Let us watch the skit and make a decision. என் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை நாம் உணர வேண்டும். இந்நாடகம் நம்மை சிரிக்க மட்டும் வைக்காமல் சிந்திக்கவும் வைக்க போகிறது. எதிர்காலத்தில் உலகை ஆளப் போவது மனிதர்களா அல்லது செயற்கை நுண்ணறிவா என்பதுதான் இந்நாடகத்தின் தலைப்பு. வரும் காலத்தில் செயற்கை நுண்ணறிவு என்பது இல்லாத துறைகளே இல்லை என்னும் அளவிற்கு தொழில்நுட்பமானது வளர்ந்துள்ளது. இக்காலகட்டத்தில் 10,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களின் ஆற்றலையும் செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையாக இருப்பது எது என்பதனை இந்நாடகத்தின் மூலம் கண்டு மகிழ்வோம். காட்சி 1. பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியை. என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதர்களுக்கும் இயந்திரத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய படைப்பாற்றல் திறன். இந்த படைப்பாற்றல் திறனை நாம இயந்திரங்கள் மூலமாக பயன்படுத்துறதுனால இதை நம்ம செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றோம். உனக்கு ஏதாவது புரியுதாடா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு சுத்தமா புரியல. டீச்சர், எங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க டீச்சர். சரி, எதிர்காலத்துல புத்தகம், நோட்டு, பையன்னு எதையுமே பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு வர மாட்டீங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஃபோன், லேப்டாப், ஐபேடுன்னு அதைத்தான் எடுத்துட்டு வருவீங்க. ஹை, கிளாஸ் இல்ல, ஹோம்ஒர்க் இல்ல, கிளாஸ் ஒர்க் இல்ல, எதுவுமே இல்ல. ஆக மொத்தத்துல டீச்சர் தொல்லையே இல்ல. அப்ப எக்ஸாமும் கிடையாதா? எக்ஸாமும் கிடையாது, டீச்சரும் கிடையாது. நம்ம மட்டும் கிளாஸ்ல ஜாலியா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. எதிர்காலத்துல கண்ணு வலிக்க வலிக்க, கை வலிக்க வலிக்க கம்ப்யூட்டர்ல தான் அடிக்கணும். எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்ணுவீங்க. அக்ஷிதா, அக்ஷிதா, நாமளும் எதிர்காலத்துக்கு போனா எப்படி இருக்கும்? ஆமா தாரா, 24 மணி நேரமும் மொபைல் போனையே பார்த்துட்டு ஜாலியா இருக்கலாம். அதுக்குள்ள கனவுலகத்துக்குள்ள போயிட்டீங்களா? சரி, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். டீச்சர், டீச்சர், அப்ப எங்களை விளையாட அனுப்ப போறீங்களா டீச்சர்? இல்ல இல்ல, நான் உங்க எல்லாரையும் எதிர்காலத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். எதிர்காலமா? போலாமா? போலாம் டீச்சர். காட்சி 2. இயந்திர மனிதன் மற்றும் மாணவர்கள். என்ன யாரையும் காணோம்? சரி, நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஹாய் காய்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்க டீச்சர் மெட்டா. இருங்க, ஆன் பண்ணி ஹாய் சொல்ல சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், மெட்டா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது ஃப்ரெண்ட். சரி, எல்லாரும் வரட்டும். குட் மார்னிங் மெட்டா. என்ன மெட்டா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது? சரி, பிரின்சிபல் சாருக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ சார். சார், குட் மார்னிங் சார். சார், மெட்டா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது சார். சவுண்டு மட்டும்தான் சார் வருது.
ஓ அப்படியா சார், ரோபோ டிசைனர் வராரு. ரோபோ டிசைனர் வந்தாரா? என்னாச்சு? சவுண்ட் மட்டும் தான் சார் வருது. ஓ அப்படியா? வாயில போல்ட் கொஞ்சம் லூஸா இருக்கு, பேட்டரியும் லோவா இருக்கு. இப்பதான் யூபிஎஸ் ஆன் பண்ணியிருக்கோம், சீக்கிரமா சரியாயிரும். Thank you சார். என் பெயர் மெட்டா. நான் உங்கள் வகுப்பு ஆசிரியை. என்னை பற்றி நான் சொல்கிறேன். என் ஐபி அட்ரஸ் 141.2. உங்களிடம் உள்ள கேள்விக்கு என்னால் பதில் அளிக்க முடியும். இது என்ன ஐபி அட்ரஸ்லாம் சொல்லுது? இது கம்ப்யூட்டர்ல இருக்கும். இந்த மெட்டா சொல்றது ஒண்ணுமே புரியலையே. இன்றைய வகுப்பின் தலைப்பு இலக்கணம், பகுபத உறுப்பு இலக்கணம். இது 6 வகைப்படும். டேய், 6 வகைனா என்னடா? அது 6 வகை தண்டா 6 வகைன்னு சொல்லுது. 6 வகைகள்: பகுதி, விகுதி, இடைநிலை, சாந்தி, சாரி, விகாரம். இது என்ன பக்கத்து வீட்டு சாந்தி ஆண்டி தான் இலக்கணத்துல வராங்க. என்ன தமிழை இவ்ளோ மோசமா பேசுது? நேற்று நடத்திய பாடத்தில் இருந்து கேள்வி கேட்க போகிறேன். அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தது யார்? மாணவர்களே, என்னிடம் இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, காப்பி அடிக்கவும் முடியாது. ஐ எம் வாட்சிங் யூ. இன்றைய வகுப்பின் தலைப்பு திருக்குறள். தீனால் எல்லாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. எனக்கு தாகமா இருக்குது மெட்டா. இது தண்ணீர் குடிக்கும் நேரம் இல்லை. நேரம் வரும்போது தண்ணீர் குடிக்கலாம். தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும்னு அம்மா சொல்லுவாங்க. இது என்னடானா நேரம் வந்தாதான் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுது. இன்றைய வகுப்பு முடிவு அடைகிறது. நாளை பார்க்கலாம். தேங்க்ஸ் மெட்டா. காட்சி 4. வீட்டில் அம்மா மற்றும் மகள். அம்மா அம்மா. என்னம்மா, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? என்ன ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு. இரு, கொஞ்சம் ஜூஸும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்துட்டு வரேன். இந்தம்மா சாப்பிடு. சரி, இன்னைக்கு என்ன பாடம் நடத்துனாங்க உங்க டீச்சர்? இன்னைக்கு எங்க டீச்சரே பாடம் நடத்தலமா. எல்லா பாடமும் ரோபோ தான் நடத்துச்சு. சரி, நான் இருந்து ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லு பாப்போம். சரி கேளுங்கம்மா. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யார்? அட இருங்கம்மா, நான் டேபை பார்த்து சொல்றேன். என்னம்மா, படிச்சது எதுவும் மண்டைக்கு ஏறலையா? டேபை பார்த்து சொல்றேன்னு சொல்ற. அது அப்படிதாம்மா, அதை எல்லாம் கண்டுக்காதீங்க. இன்னைக்கு மெட்டா பாடம் எடுக்கும் போது ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஆனா மெட்டா அதை கண்டுக்கவே இல்லை. நாங்க தான் அவனை டீச்சர்கிட்ட கூட்டிட்டு போனோம். அது வெறும் எந்திரம் தாம்மா, அதுக்கு எதுவும் தெரியாது. அதுக்கு என்ன ஃபீட் பண்றாங்களோ அதைத்தான் அது செய்யும். அதுக்கு உணர்ச்சிகளே கிடையாது. அப்படியாம்மா? எங்க டீச்சர் பாடம் எடுக்கும் போது ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனா இந்த மெட்டா பாடம் எடுக்கும் போது எங்களுக்கு ஜாலியாகவும் இல்லை சந்தோஷமாகவும் இல்லைம்மா. சரி, என்னம்மா பண்றது, வேற வழி இல்லையே. சரிம்மா, நீ போய் படி. வணக்கம் மாணவர்களே. வணக்கம் டீச்சர். சரி சரி, எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் எதிர்கால உலகத்துக்கு போயிட்டு வந்தீங்களே, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிக்கவே இல்லை டீச்சர். புத்தகம் பையனு எதுவுமே இல்லாம வெறும் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ரோபோட்டை பார்த்தது உணர்ச்சியே இல்லை டீச்சர். ஆமா டீச்சர், இதற்கு முன்னாடி அம்மாட்டையும் அப்பாட்டையும் ஒரு 1/2 மணி நேரம்
இருந்தது. மெட்டாவை பார்த்தது ரொம்ப ஜாலியாக இருந்த டீச்சர். ஏன் நான் மயக்கம் போட்டது கூட மெட்டா கண்டுக்கவே இல்லை டீச்சர். உங்களை சொல்லி குற்றமே இல்லை. ஏற்கனவே மிக்ஸி கிரைண்டர் வந்ததால உடல் எடை ஏறிக்கிட்டே போகுது. இப்படியே போச்சுன்னா எதிர்கால வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே தலை சுத்துது. டீச்சர், அறிவியல் வளர்ச்சியை தீங்குன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல தாரா. மனுஷனுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு சொகுசான வாழ்க்கைய கொடுத்ததும் அறிவியல் தான். அணு ஆயுதங்களை கொண்டு மனிதர்களை கொன்று குவிப்பதும் அதே அறிவியல் தான். சரி, இப்ப நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போமா? எடுப்போம் டீச்சர். அறிவியல் நுட்பத்திற்கு நாங்கள் முழுமையாக அடிமையாக மாட்டோம். அறிவியல் கண்டுபிடிப்புகளை நாங்கள் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் என்று உறுதிமொழி எடுக்கின்றோம். நன்றி.